அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்கலாம். ஆல்ரெடியே இயல் 1 இயல் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நோயும் மருந்தும் அப்படிங்கிற ஒரு இயல் நம்ம பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீலகேசி அப்படிங்கிற ஒரு பாடல். இது ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் இடம்பெறும். சரிங்களாப்பா? அது நமக்கு சிலபஸில் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்குவோம். சரிங்களா? தீர்வனவும் தீரா திருத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலதும் சமத்தின் உய்ப்பனவும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவை கிடையாது. சொல்லும் பொருளும் இதை மட்டும் நம்ம பார்ப்போம். தீர்வன அப்படின்னா நீங்கிருச்சு, நீங்குபவை. உவசமம் என்றால் அடங்கி இருத்தல். சரிங்களா? உவசமமாக இருப்பாருன்னா அடங்கி இருக்க சொல்கிறாங்க. நிழல் இகழும் என்றால் ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா 3 மருந்து. தெளிவாக இருக்கணும். நற்காட்சி, தெளிவு என்றால் நற்காட்சி. சரிங்களாப்பா? இது முக்கியமானது. திறத்தன தன்மை உடையன. கூற்றவா என்றால் பிரிவுகளாக. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பூனாய் என்றால் அணிகலன்களை அணிந்தவளே அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த பாடல் வரியில் பாருங்கள், நேர்வன ஆகும் நிழலிகளும். பூனாய் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அணிகலன்களை அணிந்தவளே. பிணி என்றால் துன்பம். ஓர்தல் நல்ல அறிவு. ஓர்தல்னால் நல்ல அறிவு இருக்கணும். பிறவார் என்றால் பிறக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியமானது. இவை கூறும் 3 மருந்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்று 3 மருந்துகளை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் 1. சமண கருத்துங்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும். சரிங்களா? கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சரிங்களா? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தரும உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். பிணினா என்ன சொன்னோம்? துன்பம், உடல்நலம். பிணி இல்லாமல், நோய் இல்லாமல் வாழ வேண்டும். 3 மருந்து. நல்ல அறிவு, நற்காட்சி, நல்ல ஒழுக்கம். இவை உண்டார். இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி, தாம் இனி. சி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கவிமண் தேசிக விநாயகம் பிள்ளையோட வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு பாடல். சரிங்களாப்பா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நமக்கு தெரியும். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ அப்படிங்கிறாரு. ஒரு நோயற்ற வாழ்வை பற்றி ஒரு அருமையான ஒரு அற்புதமான பாடல் கவிமணி தேசிக விநாயகனார். முதல் 2 வரிகள் மட்டும் நமக்கு படித்தால் போதும். நித்தம். சரிங்களா? நித்தம்னா நாள்தோறும். மட்டு என்றால் அளவு. சுண்ட நன்கு. சுண்டனா நன்கு சுண்டவை, பாலை நல்லா சுண்டவை அப்படின்றது. வையம் உலகு. பேணுதல் என்றால் பாதுகாத்தல். திட்டுமுட்டு ஆடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தடுமாறுறாங்க அப்படின்னு. திட்டுமுட்டு என்றால் தடுமாற்றம் என்று பொருள். ஓகே. கவிமணி தேசிய விநாயகனார் எங்கே சார் பிறந்தார் அப்படின்னா குமரி மாவட்டம் தேரூரில் பிறக்கக்கூடிய ஒரு நபர். ஆசிய ஜோதி தான் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஆசிய ஜோதி யாருடைய நூல்? மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர் கய்யாம் பாடல்கள். எல்லாமே இவருடைய அற்புதமான ஒரு நூல்கள். இதில் எட்வின் அர்னால்டு எழுதிய அந்த லைட் ஆஃப் ஏஷியா, அந்த ஆசிய ஜோதியை தமிழில் கவிமணி மொழிபெயர்த்திருப்பார். நம்ம பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். காந்தி அடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் என்னப்பா? நலம் கூட்டல் எல்லாம். அடுத்தது இடம் கூட்டல் எங்கும். இடம் எங்கும். சி ஆப்ஷன். இடம் எங்கும். அடுத்தது தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு டாபிக். இதில் பாருங்கள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ற திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறள் நம்ம கொடுத்துருக்காங்க. இது சும்மா பேசிக்காக நம்ம என்னென்ன ஹெல்த்தெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், சித்த மருத்துவம்னா என்ன, அதை பற்றிய ஒரு லெசன்ஸ் தான் இது. சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பழைய பாடத்திட்டத்தில் நமக்கு இருந்தது. அதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி.
வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றார்கள். யார் அப்படின்னா சித்தர்கள் இந்த பாடல் வரியை வந்து சொல்கிறாங்க. ஸோ மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது என்றார்கள். மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ மற்றபடி இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஸோ அலோபதி, ஸோ இந்த மாதிரியான மருத்துவம்லாம் இருக்குது. சமையல் அறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ அதாவது பெண்கள் பொதுவாக சமையல் அறையில் தான் அதிக நேரம் செலவிடுவார்கள். ஸோ அவர்களுக்காக தான் இந்த டைலாக் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது நமக்கு பார்க்கும்போது சரியான விடை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு என்ன பண்ணாங்க? தாவரங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? தமிழ் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாக உள்ளது. சரிங்களா? உடல் எடை அதிகரிப்பதால் என்ன வரும்? இரத்த கொதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமையல் அறையில் செலவிடும் நேரம் என்ன சொல்கிறாங்க? நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என்று சொல்கிறார்கள். ஸோ தலைக்குள் ஓர் உலகம். ஸோ நம்முடைய மூளை எப்படி வந்து செயலாற்றுது என்பதை பற்றி நம்ம நம்புகிறோம். மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உள்மூளை, நடுமூளை, பின்மூளை என்பது இருக்கும். மூளைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800 மில்லிலிட்டர் குருதி அப்படிங்கிறது, ரத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதாவது வலது மூளை, அதாவது ரைட் பிரெயின் அதிகமாக வேலை செஞ்சால் என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் பிரெயின் அதிகமாக வேலை செஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு வந்தால் போதும். ஸோ இது நம்ம தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 96 நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து மென்டாலிட்டி, அதாவது மனநிலை மாறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ சராசரியாக ஒரு மனிதன் வாழ்நாளில் 20 வருஷத்தை தூங்கியே கழிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்முடைய சராசரி மனிதன். ஸோ இதான்பா, நம்ம வந்து சராசரியாக 20 வருடம் நம்ம வந்து தூங்கியே கழிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அதற்கு மேலேயும் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதோடைய சொன்னது யாருன்னா சுஜாதா அவர்கள். சரிங்களா? அவர் வந்து ஒரு ஆண் தான். சரிங்களா? பெண் நினச்சக்கூடாது. ஸோ இயற்பெயர் ரங்கராஜன். ஸோ புதினங்கள், நாடகங்கள், பல்வேறு புனைக்கதைகள், பல்வேறு திறமை வாய்ந்தவர். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கியமாக பணியாற்றியார். ஸோ என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்கள் வந்து எழுதியிருக்கிறார் சுஜாதா. ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸோ ரங்கநாதன். சரிங்களாப்பா? ரங்கராஜன். சரிங்களா? ரங்கராஜன். ஸோ அவ்வளோதான்ப்பா. நம்ம இப்போ தான் வந்து சிலபஸ் டாப்பிக்லேயே வரோம். சரிங்களா? எச்சம். சரிங்களா? எச்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெயரச்சம், வினையச்சம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதில் எச்சம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். ஸோ இது பெயரச்சம், வினையச்சம் என்று இரு வகைப்படும். அதாவது படித்த, படித்து ஆகிய சொற்கள் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் என்று சொல்கிறோம். சார் பெயரச்சம்னா என்ன சார்? நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஞாபகம் வச்சுருப்பீங்க. கடைசியில் எழுத்து வந்தால் பெயரச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்பீங்க தானப்பா? ஸோ அப்படியெல்லாம் பட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. பட் பெயரை கொண்டு முடியும் அச்சம் பெயரச்சம். ஸோ கடைசியில் பெயரை கொண்டு முடியும். படித்த மாணவன், படித்த பள்ளி. சரிங்களா? படித்த அப்படிங்கிறதும் கோர்வேர்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் சில இதுக்கு அது வந்து செட் ஆகாது. சரிங்களாப்பா? சில இதுக்கு செட் ஆகாது. அது எது நான் வந்து வரும்போது சொல்கிறேன். பெயரை கொண்டு முடியும் அச்சம் பெயரச்சம். அவ்வளோதான். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நோட்டில் எழுதும்போது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். பெயரை கொண்டு முடியும் அச்சம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சார் இப்போ இறந்த காலம் பெயரச்சம்னா என்ன சார்னா, முடிஞ்சிருச்சு. பாடிய பாடலாம் பாடியாச்சு. பாடுகின்ற பாடலாம் இப்போ நிகழ்காலத்தில் பாடுறேன். இன்றைக்கி நான் பாடுறேன். ஸோ பாடும்னா எதிர்காலத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா பாடுறேன் சார். ஸோ பாடல் எல்லாமே பெயரை கொண்டு முடியறதுனால இது பெயரச்சம் அப்படிங்கிறது சொல்கிறோம். சார் தெரிநிலை பெயரச்சம்னா என்ன, குறிப்பு பெயரச்சம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தெரிநிலை அப்படின்னா என்ன சொன்னோம்பா, காலம் தெரியும், அவ்வளோதான்.
ஸோ காலம் தெரியும். குறிப்பு என்றால் காலம் தெரியாது, பண்பினை மட்டும் உணர்த்தும். ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் எந்த கொஷின் கேட்டாலும் அடிச்சிடலாம். ஸோ குரூப் 4ல் இந்த டைம் இதுலேயே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. எழுதிய கடிதம் என்னும் தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம். செயல் காலம் வெளிப்படையாக காட்டுது அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம். சிறிய கடிதம் பாருங்க, எழுதிய அப்படின்னா எழுதிய, எழுதுகின்ற, எழுதுவான் அப்படின்னு வரும். சிறிய கடிதம் அது ஏதாவது 3 காலங்களில் வருமா பாருங்க, வராது. சிறுகின்ற கடிதம், சிறுத்த கடிதம், சிறிய கடிதம் ஏதாவது வருமா, வராது. காலத்தையே காட்டாது. என்ன சொல்றாங்க, பண்பினை மட்டும்தான் காட்டும். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது குறிப்பு பெயரச்சம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்து நீங்கள் அது 3 காலத்துலேயும் சொல்லி பார்த்தாலே கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு குழப்ப வேண்டியதில்லை. தெரிஞ்சிச்சுன்னா தெரிநிலை, தெரியலனா குறிப்பு, அவ்வளோதான். பண்பை மட்டும் உணர்த்தும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே போல் இதுக்கு ஞாபகம் வச்சுருப்பீங்களா, ஊ, சரிங்களா, கடைசியில் ஊ வந்தால் வினையச்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். படித்து, சரிங்களா, படித்து முடித்தான், படித்து வியந்தான், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் வினை முற்று வரும், சரிங்களா. வினையை கொண்டு முடிந்தாலும் வினை முற்று என்னப்பா, முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். முடித்தான், வியந்தான், சென்றான், வந்தான், இது போல வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அதே போல் இதுலேயும் தெரிநிலை குறிப்பு 2 இருக்கு. ஸோ இதுலேயும் பார்க்கும்போது தெரிநிலை குறிப்பு 2 இருக்கும். தெரிநிலை என்ன சொன்னேன், காலத்தை வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும். எழுதி வந்தான், ஸோ எழுதி வருவான், எழுதுகின்றான். ஸோ இது போல் எழுதி வந்தான் என்பது வினைமுற்று. அப்போ காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுகிறது. அதனால் இது தெரிநிலை வினையச்சம். ஸோ மெல்ல வந்தான் இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. மெதுவாக, மெல்ல என்பது மெதுவாக அப்படிங்கிற பண்பை மட்டும் உணர்த்துவதால் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும். அதனால் இது குறிப்பு வினையச்சம். சார் எப்படி சார் வினையச்சமா பெயரச்சமானு கண்டுபிடிக்கிறது? சார் மெல்ல அப்படிங்கிறது பெயரச்சம் தானே சார், ஆ வந்திருக்கு இல்லை, அதனால தான் சொன்னேன் பெயரை கொண்டு முடிஞ்சாதான் பெயரச்சம். இப்போ புரியுதுங்களா சார்? வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று சார். அப்போ கடைசியில் வினைமுற்றை கொண்டு முடிந்தால் என்ன வரும், வினையச்சம் வரும். சார் மெல்ல வந்தான் அப்படிங்கிறது காலத்தையே காட்டல, அப்போ என்னது, குறிப்பு வினையச்சம். இப்படி தான் படிக்கணும். இப்படி தான் ஞாபகம் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சு படிக்கணும். போட்டு சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. சார் முற்றச்சம்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது 2 வினைமுற்று அடிக்கி வரும், சரிங்களாப்பா. ஸோ வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வினைமுற்று வரணும். வள்ளி படித்தனள், மகிழ்ந்தனள், சென்றனள், ஆடினள், ஓடினள், பாடினள், 2 வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றச்சம். சார் 1 வினைமுற்று கொண்டு முடிஞ்சிச்சுன்னா என்ன சார், வினையச்சம். பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, அவ்வளோதான்ப்பா. சார் வந்த மாணவன், வந்த மாடு என்னப்பா, பெயரச்சமா வினையச்சமா, பெயரச்சம். வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான், ஸோ என்னப்பா, வினையச்சம், சரிங்களாப்பா, வினை அச்சம். ஸோ நம்ம பார்த்தாச்சு. சார் எனக்கு இப்போவும் புரியல, ஓகே லைவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, ஓகேவா. ஸோ முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னப்பா சொன்னோம், முற்றச்சமா கிடையாது, எச்சம். எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். முற்றச்சம்னா என்ன, 2 வினை முற்று அடிக்க வந்தால்தான் முற்றச்சம். ஸோ பெயரச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்த, இப்போ என்ன பண்ணலாம், பார்த்த உடனே வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா போட்டலாம். குறிப்பு வினையச்சம் என்னது வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. என்ன சார் காட்டும், பண்பினை மட்டும் காட்டும், சரிங்களா. அதானே சொன்னேன். நடந்து போட்டுருவீங்களப்பா, நடந்து வினையச்சம். பேசிய வந்துருச்சா உங்களுக்கானது, ஸோ அப்போ பெயரச்சம். எடுத்தனன் உண்டனன் என்னது, முற்றச்சம். பெரிய என்னது, பெரிய என்றால்
பண்பினை மட்டும் உணர்த்தும். ஸோ அப்போ குறிப்பு பெயரெச்சம் என்பது சரியான விடை. சரிங்களாப்பா? ஸோ இந்த இதில் எது பெயரெச்சம் எது வினையச்சம் அப்படிங்கிறத ஸோ எழுதி உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ அவ்வளோதான்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன் தான் இது. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். அழகிய மரம். ஸோ இது என்ன பெயரெச்சம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ மரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும், பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம் தான். ஸோ குறிப்பு பெயரெச்சமா தெரிநிலை பெயரெச்சமா எது அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவரும் கமெண்ட் செய்யுங்கள். சரிங்களாப்பா? ஸோ இதில் பாருங்கள், நியூ சிலபஸ் படி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது, மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக வரும். மடையை திறந்து விட்டோன்னா வெள்ளம் எப்படி வரும்? மிகுதியாக வரும். ஸோ திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக இருக்கணும், வெளிப்படையாக பேசணும். சரிங்களாப்பா? பட்டதை டக்குன்னு சொல்லிடணும். ஸோ இந்த பொறுத்துக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்கப்பட்டது. சரிங்களாப்பா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத ஒரு நிகழ்வு. ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. சரிங்களா? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு பார்க்கும்போது தற்செயலான நிகழ்வு. சரிங்களா? ஸோ தற்செயலான நிகழ்வு. ஸோ ஒரே நிமிஷம் இல்லைங்கப்பா, இது வந்து மாற்றி குடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகேப்பா. ஸோ இதில் பார்க்கும்போது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ புக்கில் மாற்றி குடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்றால் தற்செயலான ஒரு நிகழ்வு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று, ஸோ எதிர்பாராத நிகழ்வு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படின்னா கிணறு வெட்டும்போது டக்குன்னு ஒரு பூதம் வந்துருச்சு அப்படின்னா தான் எதிர்பாராத பூதம் வந்துருச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்றால் தற்செயலான ஒரு நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா எதிர்பாராத நிகழ்வு. இது மேட்ச் பண்ணாலே ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். பசுமரத்தாணி போல என்னப்பா? எளிதில் மனதில் பதியும். விழலுக்கு இறைத்த நீர் போல், அதாவது விழல் இருக்கிற இடத்துல மட்டும் நீரை நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா அது என்னது? பயனற்ற செயலை குறிக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, அதாவது ஒற்றுமை இல்லாமல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறதுக்கு ஒற்றுமையின்மை என்பது சரியான விடை. ஸோ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்றால் தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்றால் எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்தாணி என்றால் எளிதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல என்றால் பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்றால் ஒற்றுமையின்மை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்ன அப்படின்னா என்னப்பா? அதாவது நல்ல வெளிச்சமாக தெரியும், அதாவது உலகத்திற்கு எல்லாருக்கும் பயன்படும். ஸோ வேலியை பயிரை மேய்ந்தா அப்படின்னா என்னது? துரோகம் பண்ணுறது. வேலியே பயிரை கூடகிறவனே குழி பறிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மட்டற்ற மகிழ்ச்சி. ஸோ மட்டற்ற அதிக மகிழ்ச்சி, பழம் நழுவி பாலில் விழுந்துச்சு. உடலும் உயிரும் போல என்னது? இணைந்தல். சரிங்களா? இணைந்திருக்கும், இணை பிரியாமை அப்படிங்கிறத சொல்லலாம். கிணற்று தவளை போல என்ன பண்ணாது? அறியாமை. சரிங்களா? கிணற்று தவளை போல அறியாமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதுக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தனியாக அதை பார்க்கும்போது டீட்டெயில்ஸாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், நோய்னா டிசீஸ், ஹெர்ப்ஸ்னா மூலிகை, மில்லட்ஸ்னா தானியம், ஆடிட்டர்னா பட்டய கணக்கர், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஆன்டிபயாக்னா எதிர் பொருள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஜீன்னா மரபணு, அலர்ஜினா ஓமை, ஆன்டிபயோட்டிக்னா எதிர் உயிர் பொருள்னு சொல்லலாம், நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது இயல் 4. ஸோ அடுத்து என்னப்பா? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில,
கல்வி அழகே அழகு அப்படிங்கிற சொல்கிற நூல் எதுப்பா? நாலடியார். சரிங்களா, நாலடியார் தான். ஸோ ஆனால் இதில் நம்ம குமரகுருபர் எழுதிய நம்ம வந்து ஒரு பாடலை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் அப்படிங்கிறாரு குமரகுருபர். ஸோ கலன் என்றால் அணிகலன், முற்ற என்றால் ஒளிர. சரிங்களா, கலனா அணிகலன், முற்றனா ஒளிர. ஸோ இவர் 17 குமரம்னாலே 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ 18 வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பருவத்தை தாண்டிடுவோம். ஸோ அப்போ 17 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவர் எழுதிய நூல்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் போன்ற பல்வேறு நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ நீதிநெறி விளக்கம். சரிங்களா, அவர் எழுதிய நூலில் முக்கியமானது நீதிநெறி விளக்கம். ஸோ அதில் எத்தனை வெண்பாக்களை கொண்டது என்றால் 102 வெண்பாக்களை கொண்டது தான் நீதிநெறி விளக்கம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீதிநெறி விளக்கம் 102 வெண்பாக்கள். ஸோ இவர் எழுதிய நூல்கள் 1 by 1 லைனாக அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. 17ஆம் நூற்றாண்டு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நபர். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நபர். ஸோ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, கல்வி அழகே அழகு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நூல் நாலடியார். ஸோ இதையும் இங்கேயே நோட் பண்ணிக்கலாம். கற்றவர்க்கு அழகு தருவது எது அப்படின்னு பார்க்கும்போது கல்வி தான். கலனல்லால் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லால். சரிங்களா, கலன் கூட்டல் அல்லால் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது புத்தியை தீட்டு. நம்முடைய புத்தியை வந்து என்ன சொல்கிறாங்க? தீட்ட சொல்கிறாங்க. ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய. ஸோ இதில் 3 பாடல் வரிகள் நான் சொல்லுவேன். அந்த 3ஐயும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு அப்படின்னு சொன்னவர் ஆலங்குடி சோமு. இதே 2வது பாடல் வரி சொல்கிறேன் பாருங்க. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, வன்முறை இருபுறம் உள்ள கூர்மையான கத்தி. வன்முறை இருபுறம் கூர்மையான உள்ள கத்தி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. வன்முறை இருபுறம் கூர்மையான உள்ள கத்தி என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபுறம் உள்ள கூர்மையான கத்தி அப்படின்னு சொன்னார். ஸோ 3வது பாடல் வரி யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, நான் தெரியலனா ஆன்சர் சொல்கிறேன். கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருப்பார். புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி தான். ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான ஒரு நம்பர். ஆல்ரெடி அந்த நம்பரை நம்ம பார்த்தாச்சு. ஸோ தடம். தடம் பதிக்கிறதுனா அடையாளம். அகம்பாவம், செருக்கு இருக்கக்கூடாது. அகம்பாவம் என்றும் இருக்கக்கூடாது. ஸோ ஆலங்குடி சோமு. சரிங்களா, கலைமாமணி விருது பெற்றவர். திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்காரு. ஸோ என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம், செருக்கு. சரிங்களா, அகம்பாவம் இல்லாமல் இருந்தார். ஸோ அடுத்தது என்னதுப்பா? கோயிலப்பா. கோயிலப்பா அப்படின்னா என்னது? கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் பி ஆப்ஷன். பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும். ஸோ அவ்வளோதான்ப்பா. சிம்பிளான ஒரு லெசன் தான், முடிஞ்சு. ஸோ பல்துறை கல்வி. ஸோ இதில் ஒரு முக்கியமான கூற்று ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பூக்களில் சிறந்த பூ பறித்து பூ என்று கூறியவர். ஸோ இது ஓல்டு புக்கில் இருக்குது, பார்த்துக்கலாம். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் தான் திருவிக்கா. திருவாரூர் விருதாச்சலம் மகன் கல்யாண சுந்தரம். ஸோ இளமையில் கல் என்னும் முதுமொழி. சரிங்களா, தெரியும், ஔவையார் அம்மா சொன்னது. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த கூற்று முக்கியமானது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை. யாருப்பா? விஜயலட்சுமி பண்டிட். நாம் பார்த்தோம்ல ஜிஎஸ்ல ஐநா சபையில் முதல் பெண் தலைவர். ஸோ எந்த ஆண்டு ஐநா சபையில் முதல் பெண் தலைவராக பதவியேற்றார் அப்படிங்கிற விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொறுத்துக்களை கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம். வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் காவிய இன்பம். வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் ஸோ இதில் பார்க்கும்போது இயற்கை ஓவியம் என்றால் ஓவியம். ஓவியம் வரைகிறது 10 பேர் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம்.
இன்பம் என்றால் களி, களி சாப்பிடும்போது இன்பமாக இருப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்வில்லம், வாழ்வு என்றால் திருக்குறள், நம்ம வாழ்விக்கிறது திருக்குறள் தான். ஸோ இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்றால் சிலப்பதிகாரம், மணிமேகலை. தவம், சிந்தாமணி, சீவகன் சிந்தாமணி தவம். பரிணாமம், கம்பராமாயணம். பரிணாமம் நம்ம கம்பு சாப்பிட்டோம், கம்பராமாயணம் ஞாபகிச்சுக்கலாம். அன்புனா பெரியவங்க கிட்ட தான் கேட்கணும், அன்புனா பெரியவங்க கிட்ட தான் கேட்கணும். இறையருள் பெற்ற குழந்தைனா தேவாரம், திருவாசகம், திருவாய் மொழி. சரிங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். சரிங்களா, தேவாரம், திருவாசகம், திருவாய் மொழிகள். ஸோ இதை அப்படியே எழுதி வச்சு நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழன்று கல்வி. ஸோ குலோத்துங்கன் அவர்களுடைய ஒரு சிறிய ஒரு லைன் மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்போது, திருவாரூர் விருதாச்சலன் மகன் கல்யாண சுந்தரம். ஸோ இவரை பற்றி சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தென்றல் அப்படிங்கிறது தெரியும், மேடை பேச்சாளர். சரிங்களா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை. சரிங்க, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு என்பது இவருடைய பல்வேறு நூல்கள். ஸோ உங்களுக்கான கேள்வி, தமிழ் விருந்து என்ற நூல் யாருடையது? ஸோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுப்பா? கல்வி. சரிங்களா, கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமையிலே நம்ம படிச்சிடணும். சரிங்களாப்பா. ஸோ இன்றைய கல்வி நாளைய தொழிலில் நுழைவதற்காக ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை இன்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் என்பது ஒரு கொழு கொம்பு போன்றது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ வாழ்விக்குரிய இன்பங்களுள் காவிய இன்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துருச்சு. ஓவியம் வரையவர் 10 பேருன்னு சொன்னேன். தவம் சிந்தாமணி. ஸோ பரிணாமனா கம்பு. ஸோ அன்பு பெரியவங்க மேலே வைக்கணும், பெரிய புராணம். ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 1 செகண்டில் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம போட்டலாம். ஸோ ஆன்ற குடிப்பிறத்தல். சரிங்களா, ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கதை தான், ஸோ உரைநடை தான். ஸோ குப்புசாமி அவர்கள் எழுதிய திருக்குறள் பார்த்துலாம். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்வுருண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. சரிங்களா, ஸோ பண்புடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். ஸோ ஆன்ற குடிபிறத்தல். சரிங்களா, ஆன்ற குடிபிறத்தல். ஸோ குப்புசாமி. சரிங்களா, பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர். ஸோ ஜெயகாந்தனோட பல்லாண்டு. சரிங்களா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஸோ நம்ம இப்போ தான் இலக்கணம் பார்க்கும்போது வேற்றுமை. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வேற்றுமை. ஸோ பொறுமையாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஏனென்றால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நான் சொல்வதை மட்டும் நீங்கள் நோட் செய்தால் போதுமானது. சரிங்களாப்பா, ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது, சார் வேற்றுமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு கேள்வி இதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வேற்றுமை உருபுகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கோங்க. ஐயால் கூ இன்னது கண். சரிங்களா, வேற்றுமை உருபுகள் ஐயால் கூ இன்னது கண் அப்படிங்கிறது எழுதி வைங்க. ஸோ டெஃபினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், அதையும் நோட் பண்ணுங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைதான் வேற்றுமை. இதற்காக பெயர் சொல்லி இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்று கூறுவர். சரிங்களாப்பா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்களாம். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இங்கே எங்கே சார் வேற்றுமை வந்திருக்கு என்றால் ஆள். சார் ஆள் வந்தால் என்ன வேற்றுமை சார்? ஸோ பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னா உடன்பட்டு வருது. ஸோ அப்போ கொண்டு அப்படிங்கிறது எந்த இதில் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ வேற்றுமையின் வகைகள் பார்க்கும்போது 8 வகைப்படும். ஸோ 8 வகைப்படும். ஸோ 8ஐயும் அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 போட்டு டேஷ் போட்டுருங்க, 8ன்னு போட்டு டேஷ் போட்டுருங்க. 1க்கும் 8க்கும் வேற்றுமை உருபு இல்லை. அப்போ 2லேருந்து எழுதி வச்சுக்கணும். ஐ, ஆள், 4க்கு கு, 5க்கு இன், 6க்கு அது, 7க்கு கண். சாரி 8, 1 வேற்றுமை உருபு கிடையாது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேப்பா. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. 6 வேற்றுமைக்கு தான் உருபு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறுமால் மறைந்து நின்று வந்தால் வேற்றுமை தொகை. ஒன்றும் இல்லைப்பா. ஸோ வேற்றுமை அப்படின்னா வெளிப்படையாக வரும். வேற்றுமை தொகை 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 அப்படின்னா தொகைனா ஒரு பணம் கொடுக்கும்போது நம்ம மறைச்சி தான் கொடுப்போம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ தொகை அப்படிங்கிறது மறைந்து வரும். வேற்றுமை என்பது வெளிப்படையாக வரும். ஸோ சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தலாமா? ஓகே, எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்க வேற்றுமை முதல் வேற்றுமை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று சொல்கிறோம். இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். பாவை வந்தால். ஸோ முதல் வேற்றுமை பாவை வந்தால். ஸோ எழுவாய், பாவை என்பது எழுவாய், வந்தால் என்பது பயனிலை. ஸோ எழுவாய் பயனிலை கொண்டு முடிந்தால் முதல் வேற்றுமை. சார் இரண்டாம் வேற்றுமை ஐ. சரிங்களா, இரண்டாம் வேற்றுமை ஒரு என்ன பார்த்தோம்? ஐ அப்படிங்கிறது பார்த்தோம். கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலர் பரணரை. சரிங்களா, ஐ வந்துருச்சா? வேற்றுமை ஐ வெளிப்படையாக வரும். வேற்றுமையில் வெளிப்படையாக வரும். ஸோ கபிலரை பரணர் புகழ்ந்தார் இப்படி எழுதினாலும் சரிதான் என்பதும் சொல்கிறாங்க. ஸோ ஐ எந்த பொருள் பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயல்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு பெயரை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை இன்னொரு பேர் என்ன? செயற்படு பொருள் வேற்றுமை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செயற்படு பொருள் வேற்றுமை ஐ. இதை நோட் பண்ணாலே போதுமானது. சரிங்களாப்பா. ஸோ இப்போ இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருளை வரும். ஸோ கரிகாலன் கலனையை கட்டினான் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்கல். சரிங்களா, ஆக்கிறாரு வந்து கற்றாரு, செய்யறாரு. ஸோ பெரியார் மூட நம்பிக்கையிலே ஒழித்தார்னா அழிக்கிறது, அழிச்சிட்டாரு. கோவலன் மதுரையை அடைந்தான்னா அடைதல். காமராசர் பதவியை துறைந்தார் என்றால் நீத்தல். தமிழ் நமக்கு உயிர் என்றால் ஒத்தல். சரிங்களாப்பா. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்றால் உடைமை. ஸோ இதை கொடுத்துட்டு இதை நீக்கலா, அழித்தலா, ஆத்தலா, உடைமையா? கண்டிப்பாக இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே இந்த பாக்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கணும். ஓகேவாப்பா? ஓகே சார். மூன்றாம் வேற்றுமை ஆள் சொன்னோமா? ஆள். ஆளோட எக்ஸ்ட்ரா என்ன வருது? ஆண், ஒடு, ஒடு. ஸோ இது இரண்டும் வருகிறது. ஸோ அது எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆள், ஆண் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகை பொருளையும் வரும். கருவி பொருள் என்றால் முதற்கருவி, துணை கருவி என்று 2 வகைப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. ஸோ இது போல் பல பொருள்கள் வரும். ஸோ இது நல்லா தெளிவாக நம்ம பார்க்கலாம். கரிகாலனால் கல்லணை ஆள் வந்துருச்சா? ஏவுறது. சரிங்களா, ஏவுதல் கருத்தால். சேக்கிலாரால் ஆள் வந்தால் என்ன பண்ணுவோம்? மூன்றாம் வேற்றுமை அப்படிங்கிறத போற்றுவோம். ஸோ ஆண் என்னும் ஓமோர்பம் பெரும்பாலும் வரும் புறத்தூய்மை நீரான் அமையும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆள், ஆண், ஒடு, ஒடு இது 4ம் உங்கள் நோட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஒடு, ஒடு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். ஸோ தென் ஒடு, ஓடு உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றன. எக்ஸாம்பிளை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணும். ஸோ என்ன சொன்னோன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் ஒடு, ஓடுனா எதில் வரும்? ஸோ ஆள், ஆண் எதில் வரும்? ஸோ ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ஸோ எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது.
ஸோ நான்காம் வேற்றுமையை பார்த்தோம் கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருட்களில் வரும். முல்லைக்கு தேர் கொடுத்தான், கொடையில் வருதா? ஸோ முல்லைக்கு. புகை மனிதனுக்கு, சரிங்களா? கு அப்படிங்கிறதா நான்காம் வேற்றுமை, நம்ம தெரியும். நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கூலிக்காக வேலை அப்படிங்கிறதும் ஸோ நான்காம் வேற்றுமையில் சேர்ந்து வரும். ஸோ இதையும் கண்டிப்பாக உங்களுடைய நோட்டில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது இல் சொன்னோமா, இன் இல், சரிங்களா? ஐயால் கு இன், சரிங்களா? அது கண், சரிங்களா? ஐயால் கு இன்னது கண். இன் இல் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது என்ற பொருள்களில் வருவது ஐந்தாம் வேற்றுமை. நீங்கள் தலையின் இழிந்த மயிர், சரிங்களா? நீங்கள் ஒப்பு என்றால் பாம்பின் நிறம், ஒரு குட்டி, சரிங்களா? ஒப்பு அதே போல இருக்குன்னு சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லை ஏது என்றால் சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம், அவரை விட வேறு யார் ஏது? ஸோ அது போல சொல்கிறது, சரிங்களாப்பா? ஸோ தலையின் இதில் என்ன இன் வந்துருச்சா? தமிழ்நாட்டின் சிலேடை பாடுவதில் இல் வந்துருச்சா? அப்போ என்னது? 5 இன் இல் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை. ஸோ சொல்லக்கூடியதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆறது, ஆறது அப்படின்னு கேட்குற மாதிரி, ஆறது, ஆறது, அது, ஆது, ஆ, ஆறாம் வேற்றுமை உருவு. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். உரிமை பொருளில் வரும். ஆறுனா கிழமை, சரிங்களா? கிழமை. ஸோ வாரத்திற்கு எத்தனை நாட்கள்ப்பா? 7 நாட்கள். ஸோ சண்டே ஒரு நாள் லீவு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கிழமை வேற்றுமை என்று வந்தால் 6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 6 நாட்கள். ராமனது வில், நண்பனது கை ஆகிய உறுப்புகள் பயன்படுத்தணும், சரிங்களாப்பா? ஸோ ராமனது வில், நண்பனது கை. ஸோ ஆது ஆ அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பயன்படுத்த இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், ஏழாம் வேற்றுமை கண். அதோட பாருங்கள், கண் மேலே இருக்கும், இப்படி நோட் பண்ணிக்கோங்க. கண் மேலே இருக்கும், கால் கீழே இருக்கும், இல்லு இடம். ஸோ கண் மேல், கால் கீழ், இல் இடம். ஸோ இதுதான் ஏழாம் வேற்றுமை. ஸோ எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. ஸோ இது போல் வெளிப்படையாக சொன்னோம் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதே வேற்றுமை 10ஆவதுலேயோ 12ஆவதுலேயோ வரும். அப்போது நம்ம திரும்பவும் நம்ம படிப்போம். இப்போது புரியவில்லை என்றாலும் லைவில் டெஸ்ட்டில் கொஷின் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களாப்பா? ஸோ இதில் பாருங்கள், இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வரும், சரிங்களாப்பா? ஸோ இங்கேயும் வந்திருக்கா? ஸோ நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை அப்படிங்கிற ஒரு தெரிந்து கொள்வோம் ஒரு பாக்ஸில் இதை நம்ம கொடுத்துருக்காங்க, சரிங்களாப்பா? ஸோ 8 எப்பா 8னா விழி, சரிங்களா? 8னா பட்டுன்னு விழி, பட்டுன்னு விழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8னா விழி வேற்றுமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மற்றெல்லாம் நமக்கு எது தேவையில்லை. இந்த பாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே எழுதி ஏபோசிட்டில் எழுதி ஒட்டி வச்சாலும் சரி, இல்லை நோட்டில் எழுதி படித்தாலும் சரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் வேற்றுமை உறுப்பு நமக்கு கிடையாது, எழுவா வேற்றுமைன்னு சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன் அப்படிங்கிற ஒரு சொல்லுறுப்பில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பயனிலை ஏற்கும், சரிங்களா? பயனிலை ஏற்கும். 2 ஐ தெரியும், சொல்லுறுப்பு கிடையாது. செயல்படு பொருள் பார்த்தாச்சு. 3னா ஆள், ஆண், ஒடு, ஓடு, இதுவும் பார்த்தாச்சு. 3னா என்னது? கொண்டு வைத்து உடன்கூடு, சரிங்களா? 3னா கொண்டு வைத்து உடன்கூடு என்ற சொல்லுறுப்பில் வரும். கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி, இது நம்ம படித்தாச்சு. 4 கூ தெரியும். இதை பாருங்கள், 4க்கு சொல்லுறுப்பு படிங்க. 4ஆக பொருட்டு நிமித்தம், அப்படியே படிச்சுக்கணும், ரைமிங்காக படிச்சுக்கணும். 4ஆக பொருட்டு நிமித்தம். ஸோ இது கொடை, பகை, நட்பு, அதுவாதல், பொருட்டு, எல்லையில் வரும், சரிங்களா? சரி, இது பாருங்கள் 5 பாருங்கள், 5லிருந்து நின்றுவிட காட்டிலும், 5லிருந்து நின்றுவிட காட்டிலும். ஸோ அப்படியே படிச்சுக்கணும், ரைமிங்காக படிச்சுக்கணும். 3, 4, 5 சொல்லுறுப்பு மட்டும் ஞாபகம் வச்சா போதும், மற்றெல்லாம் ஈஸி போட்டலாம். 4ஆக பொருட்டு நிமித்தம், 5லிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும், சரிங்களாப்பா? ஸோ இது நீங்கள் ஒப்பு எல்லை ஏது, சரிங்களா? இதுவும் நம்ம பார்த்தாச்சு. சார் 6னா 6 உடைய, சரிங்களா? 6 உடையனா 6 படை உடைய ஞாபகம் வச்சுக்கலாம். 6க்கு என்னப்பா சொல்லுறுப்பு? 6 படை உடைய முருகா அப்படின்னு ஞாபகம் இல்லை?
ஸோ அது ஆது ஆ ஆறுபடை உடைய. ஆறுனா கிழமை நமக்கு தெரியும். ஏழின் கண் இடம் வரும், காலம் வரும். எட்டாவது கிடையாது, விழி வேற்றுமை, விழி என்றால் அழைத்தல். ரொம்ப ரொம்ப சிம்பிள். மூன்றாவது நான்காவது சொல்லுறுப்பு இதை ஞாபகம் வச்சா மற்ற எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவாப்பா? ஸோ கண்டிப்பாக எல்லாருடைய நோட்லேயும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை என்ன சொன்னோம்? 8 விழி. சரிங்களா? 8 விழி, பட்டுன்னு விழி. உடன் நிகழ்ச்சி, கருவி, கருத்தா என்ற பொருள் வருவது மூன்றாம் வேற்றுமை. அறத்தான் ஆண் வந்துருச்சா என்னப்பா? ஆண் வந்தால் என்னது? மூன்றாம் வேற்றுமை. மலர் பானையை, மலர் பானையை வணைந்தால், அதாவது ஆக்கல். சரிங்களா? ஆக்கல் என்ற பொருளில் வரும். ஸோ இது பாருங்கள், மூன்றாம் வேற்றுமை ஈஸியாக போடலாமா? ஆள் வந்துருச்சா? மண்ணால். நான்காம் வேற்றுமை என்னது? கூதன ராமனுக்கு தம்பி இலக்கணம். ஐந்தாம் வேற்றுமை என்னது? ஏவுதல் கலையில் சிறந்தவன். சரிங்களா? சிறந்தவன் ஏகலைவன். ஆறுனா அது. சரிங்களா? பாரினது தேர், பாரினது தேர். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், நிறுத்தக்குறிகள். ஸோ நிறுத்தக்குறிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். கார் புள்ளி என்றால் கமா. ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். கமா. குறிஞ்சி முல்லை மருதம் இதெல்லாம் கமா வரும். அன்புள்ள நண்பா கமா போடுவோமா? ஸோ பொருட்களை எண்ணும் இடத்தில் கார்புள்ளி இட வேண்டும். கடிதத்தில் விழி முன்னர் கார்புள்ளி இட வேண்டும். வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி இட வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்று. சரிங்களா? மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி இட வேண்டும். ஸோ குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. ஸோ அப்போ கார்புள்ளி வரணும். முகவரியில் இறுதி வரி நீங்க மற்ற எல்லா வரியிலையும் கார்புள்ளி அடிச்சுட்டு தான் வரணும். கடைசியில் தான் புள்ளி வைக்கணும். சரிங்களா? அட்ரஸ் எழுதும்போது. சார் அரை புள்ளி எங்கே சார் இடணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஓர் எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரை புள்ளி வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். கனக விசயருடன் போரிட்டான். அப்படியே அதில் இருக்கிற எக்ஸாம். இது டிஎன்பிசியில் கேட்டது. நல்லவன் வாழ்வான், அரைப்புள்ளி. இந்த இடத்துல தீயவன் வாழ்வான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில், உடன்பாடு எதிர்மறை. நல்லவன் வாழ்வான், உடன்பாடு எதிர்மறை பாருங்க, தீயவன் தாழ்வான். இது போல வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? அரைப்புள்ளி இடணும்னு சொல்றாங்க. அவ்வளோதான். சரிங்களா? முக்காற்புள்ளி தெரியும், முத்தமிழ். அதாவது விரித்து ஒரு சொல்ல வந்து சிறுதலைப்பை விரிச்சு எழுதும்போது வரும். முற்றுப்புள்ளி நமக்கு தெரியும், முற்றுப்புள்ளி தெரியும், இறுதியில் வரும். கல்வி மனிதனை வாழ்வை உயர்த்தும். சரிங்களா? சொற்குறுக்கங்கள் திருவிக்கா, மாக்கா, ஸோ உயர்நிலை ஒன்றிலைப்பள்ளி. ஸோ இந்த மாதிரி நமக்கு சொற்குறுக்கங்கள் அடுத்து வரும். பெயரின் தலைப்பை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். வினாக்குறி தெரியும். சரிங்களா? வினாக்குறி தெரியும். வியப்புக்குறி ஈஸியாக போட்டலாம். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம். சரிங்களா? பாம்பு பாம்பு, அந்தோ இயற்கை அழிகிறதே, அவலம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும், இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் குறி வருமா? நல்ல நல்ல பையன் என்பது குறிப்பு பெயரச்சம். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். ஸோ கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா. இது அப்படியே டிஎன்பிசியில் கேட்டது. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை. இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வருமா? தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் இரட்டை மேற்கோள் குறி வரும். முன்னாடி என்ன வரணும்? கமா வரணும். சரிங்களாப்பா? நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். சரிங்களாப்பா? சார் இரட்டை மேற்கோள் குறி எங்கே சார் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறி வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கேட்டது. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பங்கள் நுகரங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அப்படியே எக்ஸாம்பிள் எழுதி எந்த இடத்துல எந்த குறி வருங்கிறது டைரெக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க, அப்படியே எழுதி வச்சுக்கணும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது பூக்கள் நிறைந்த இடம் சோலை. கடைசியில் ஒரு புல் ஸ்டாப் வரும். திருக்குறள் அறம் பொருள் இன்பம். சரிங்களா? கமா வருமா? ஸோ புல் ஸ்டாப்.
தமிழ் மொழி செம்மையானது, வளமையானது, இளமையானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன குறி வரும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படிங்கிறத என்ன சொல்கிறது? கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா, இந்த இடத்துல என்ன வரும்? வினா குறி வரும் என்று கேட்டான். திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை. ஸோ இது 3ம் 5ம் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்ணின் பெருமை இந்த இடத்துல இப்படி வருமா, ஒற்றை மேற்கோள் வருமா, ஸோ இரட்டை மேற்கோள் வருமா அப்படிங்கிறதும் 3வது கேள்வியும் 5வது கேள்வியும் நோட்டில் எழுதி கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களாப்பா? ஸோ இது பத்தி. சரிங்களா? இது பத்தியில் இருக்கிறது. ஸோ உலக புத்தக நாள் எப்போப்பா? ஏப்ரல் 23. ஸோ ஏப்ரல் 23 தான் உலக புத்தகம் நாள். ஸோ ஏப்ரல் 23. ஸோ அவ்வளோதான்ப்பா. இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ கலன், ஸோ திருவிக்கல் நூல் ஒன்று, தமிழ் தென்றல், ஸோ எல்லாமே நமக்கு பேசிக்கு தான். ஸோ பஞ்சுவேஷன்னா நிறுத்துக்குறி, ஆர்ன்ட். சரிங்களா? ஆர்னமெண்ட். சரிங்களா? ஆர்னமெண்ட்னா அணிகலன், டேலண்ட்னா திறமை, டிரான்சஸ்னா மொழிபெயர்வு, அவேர்னஸ்னா விழிப்புணர்வு, ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். ஸோ இதில் வேறு ஏதாவது கேள்விகள் விட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு டெஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ இது முக்கியமானது. இதை விட்டாச்சு. இதை சேர்த்து எழுதுக அப்படின்ற சொல்லுவாங்களா? சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுகிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ நிறுத்தக்குறிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வேற்றுமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் மீண்டும் லைவில் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ரிவிஷன் வரும்போது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க. ஸோ ரிவிஷன் வரையில் இன்னும் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டில் நம்ம கொஷின் பேப்பில் இன்னும் நல்லா தெளிவாக டெஸ்ட்லேயும் பார்த்துக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னும் 2 வீடியோவில் 8th முடிச்சிடலாம். ஸோ 8th படிக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறதும் கொடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.